உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணைய சிறப்பு பார்வையாளராக பணியாற்றியவர் தற்போது முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றி பாஜக வெற்றி பெற்றதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டி வருகிறார். பாஜகவின் தேர்தல் மோசடிகளுக்கு தேர்தல் ஆணையமும் துணையாக இருந்ததாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணைய சிறப்பு பார்வையாளராக பணியாற்றியவர் தற்போது முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளின் பொது சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுபத்ரா குப்தா. பின்னர் தேர்தலின் போது இவர் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது இவர் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடர் நியமனங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதிப் பட்டியல் வெளியிட்ட போது 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேல்முறையீடு செய்த 27 லட்சம் வாக்காளர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை எழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த நியமனம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணைய சிறப்பு பார்வையாளராக பணியாற்றியவர் தற்போது முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றி பாஜக வெற்றி பெற்றதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டி வருகிறார். பாஜகவின் தேர்தல் மோசடிகளுக்கு தேர்தல் ஆணையமும் துணையாக இருந்ததாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணைய சிறப்பு பார்வையாளராக பணியாற்றியவர் தற்போது முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளின் பொது சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுபத்ரா குப்தா. பின்னர் தேர்தலின் போது இவர் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது இவர் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடர் நியமனங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதிப் பட்டியல் வெளியிட்ட போது 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேல்முறையீடு செய்த 27 லட்சம் வாக்காளர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை எழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த நியமனம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.